இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே. இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டது. கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்து கொடுத்தது மொத்தமாக 606 பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 28 செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ADGP திரு டேவிட்சன் அவர்கள் 500 பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார். காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சம்பவ இடத்துல 350 பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மிச்சம் 150 பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. இன்று இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க 606, ADGP கரூர்ல 500, 28 செப்டம்பர்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து என்பது 350. இதுல இருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது. நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு CBIக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு, அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில சொல்லிக்